சந்தியா ராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எனக்கு தோணலப்பா. அதனால நான் சாருவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க சீனு. சீனு என்னடா இப்படி மாத்தி மாத்தி பேசுறேன்னு மணிவண்ணன் வந்து கேட்கறாங்க. பாருங்க, என் பிள்ளைக்கு எது சரி எது தப்புன்னு அவனுக்கு முடிவெடுக்க தெரியுமே. நாங்க யாருக்கும் எதுக்காகவும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. சீனு, உன் மனசுல என்ன இருக்கோ அதை நீ தெளிவா சொல்லு. மாயா வேண்டாம், சாரு தான் வேணும்னு சாரு வச்சோடு சேர்த்துக்கிறாங்க சீனு. இதை பார்த்துட்டு இருக்கிற பத்மா, அப்படி சொல்லுடா சீனு, அப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தன்னை போல சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பார்வதி, அண்ணி அண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க, இனிமே தான் நிச்சயதார்த்தமே நடக்க போகுதுங்கிறாங்க. இவ்வளவு நேரமா கண்டதெல்லாம் பத்மாவுக்கு கனவு. நாம நினைச்ச மாதிரியே சாரு கையில மோதிரத்தை போட்டு சாருவையே பொண்டாட்டியே ஏத்துக்குவான்னு பத்மா ஆசைப்பட்டு இருக்காங்க. என்ன பத்மா என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இல்ல மோதிரம் மாத்துவாங்கல்லங்கிறாங்க. ஆமா, பத்திரிக்கையே இப்பதானே படிச்சாங்க, இனிமே தானே மோதிரம் மாத்துவாங்கன்னு ஜானகி கேக்குறாங்க. ஆமாமான்னு சமாளிக்கிறாங்க பத்மா. பார்வதி, இவ்வளவு நேரமா நான் சாரு கையில தான் மோதிரத்தை போடுறேன்னு கனவு கண்டுட்டேங்கிறாங்க. ஓ அப்படியா அண்ணி, அதுதான் நிஜமாலுமே நடக்க போகுது. அப்புறம் என்ன கனவு கண்டுட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க பார்வதி. பார்வதி, மாயா கதறி அலறத நம்ம கண்ணால பாக்கணும்னு சிரிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். இதை பார்த்த மணிவண்ணன், என்ன சிரிப்பு அப்படின்னு கேக்குறாங்க. எங்க விசேஷம்னா சிரிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் இருக்கத்தானுங்க செய்யுங்கிறாங்க. ஆமாமா, இருக்க வேண்டியதானுங்கிறாங்க மணிவண்ணன். மாப்பிள்ளைன்னு ஜானகி கொண்டு போய் மோதிரத்தை கொடுக்குறாங்க. ஆமா, நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக போறவர் மாப்பிள்ளைன்னு தானே கூப்பிடணும்னு ரகுராம் சொல்றாங்க. சந்தோஷமா அந்த மோதிரத்தை எடுத்துக்கிறாங்க. இந்த மோதிரம் என் வாழ்க்கையில முக்கியமான ஒன்று. வாழ்க்கையை ஆழமானதாகவும் அர்த்தமானதாகவும் ஆக்கணும்ல நீ தான். போன ஜென்மத்துல நான் தவம் இருந்து காத்திருப்பேன் போல இருக்கு. அதனாலதான் இந்த ஜென்மத்துல கடவுள் எனக்கு வரமா உன்னை எனக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க சீனு. கூட வாழ போற வாழ்க்கை தான் எனக்கு வரும். உன் மேல கோவப்பட்டதுக்கு என்ன மன்னிச்சுக்கோன்னு சீனு மன்னிப்பு கேட்கறாங்க. மாயா கிஷோர் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை சீனு காதார கேட்டுறாங்க. நீ நல்லா யோசிச்சுக்கோ மாயா, ஃபியூச்சர்ல இது என்ன வேணாலும் நடக்கலாம். இனிமே என் வாழ்க்கையே இங்கதானுங்கிறாங்க மாயா. சரி, இருந்தாலும் நீ செஞ்சதெல்லாம் தப்பா சரியானு எனக்கு தெரியாது மாயா. இதுல என்ன இருக்குங்கிறாங்க. ஆமா, உங்க அம்மாவோட மொத்த பணத்தையும் நீ சீனோட பிசினஸ்க்காக கொடுத்துட்ட. 20% சேரையும் நீ கொடுத்தாச்சு. என் வாழ்க்கையே இனிமே இங்கதான். நான் அங்க எதுக்காக வரப்போறேன்? லொகேஷனுக்காக எப்பாவது வரலாம். ஆனாலும் இனிமே என்னோட லொகேஷன் இங்கேயே தான். புரியாம பேசாத. இங்கேயே நாளைக்கு ஒரு பிரச்சனை ஆயிட்டா, நாளைக்கு யூஎஸ்க்கு வர மாதிரி இருந்தா நீ என்ன பண்ணுவ? அப்பா, நான் எதுக்காக அங்க வரப்போறேன்? இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன சண்டை வந்தாலும் சரி, இனிமே சீனு கூட தான் என்னோட வாழ்க்கை. கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் சீனு கூட தான் என் வாழ்க்கைங்கிறாங்க மாயா. அப்படி ஒரு ஒத்துமையா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டிக்காகாது உனக்குன்னு ஒரு சேர் வச்சுக்கலாமல்லன்னு கேட்குறாங்க கிஷோர். இது என்ன டூரா? சேஃப்டிக்கு 2 ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு? இது லைஃபுப்பா. சீனு கூட வாழ போற வாழ்க்கைக்கு எனக்கு எந்த ஒரு பேக்கப்பும் தேவையில்லை. எங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும். ஆனா நாங்க பெரிய அளவுக்கெல்லாம் போக மாட்டோங்கிறாங்க மாயா. அப்படி நான் பிரியணும்னு நினைச்சாலும் சீனு எந்த காலத்திலயும் என்னை விட்டு போக மாட்டான். மாயா, உனக்குன்னு சில டிப்ஸ் எல்லாம் இருக்கு. இதையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போக முடியுமான்னு கேட்குறாங்க கிஷோர். அப்பா, இப்போ என்னோட கனவு ஆசை உலகம் எல்லாமே எனக்கு இப்போ சீனு தான். அவன் கூட வாழ்ற வாழ்க்கை தான் எனக்கு இப்போ உண்மையே தெரியும். நானே அவனை விட்டு போகணும்னு நினைச்சாலும் என்னை விட்டு போகாதவன் அவனுக்காக நான் என்னோட லட்சியங்களை எல்லாம் விட்டு கொடுத்தா என்ன அடி தப்பு? இப்படி எல்லாம் கிஷோர் கிட்ட மாயா மனசில் உள்ளதை எல்லாம் பேசிட்டு இருந்ததா சீனு கேட்டுறாங்க. எல்லாரும் முன்னாடியும் சபையில மாயா கேட்குறாங்க, என் மேல உனக்கு கோவமே இல்லையா சீனுங்கிறாங்க. எனக்காக நீ கனவு ஆசை ஏன் உன் நாடு இது எல்லாமே விட்டு கொடுத்துட்டு வந்தவதான் நீ. எனக்காக எல்லாமே விட்டு கொடுத்து மாத்திக்கிட்டவ நீ. உன் மேல நான் எப்படி கோவப்படுவேன்னு கேட்குறாங்க சீனு. நான் உன் மனசை காயப்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சிட்டுன்னு கேட்குறாங்க சீனு. பத்மாவும் பார்வதியும் வேண்டா வெறுப்பா பார்த்துக்கிட்டு, என்ன நீ இது சாரு கையில சீனு மோதிரம் போடுவான்னு பார்த்தா மாயா கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கானேன்னு கேட்குறாங்க பார்வதி. அதுதான் பார்வதி, எனக்கும் ஒன்றும் புரியலைங்கிறாங்க பத்மா. இவன் மேல கோவமா தானே இருந்தான், திடீர்னு எப்படி இப்படி பாசம் மாறிச்சு உனக்கு? சீனு, அப்படின்னா உங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை இருந்ததா? அதனாலதான் இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தியான்னு கேட்குறாங்க சிவராமன். எது சண்டை இருந்ததா? அப்படி என்ன சண்டை? எனக்கு ஒன்றும் தெரியலைங்கிறாங்க ரகுராம். சீனு, ரெண்டு பேரும் நல்லா தானே இருந்தீங்க, அதுக்குள்ள என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்குறாங்க ஜானகி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேர்னால எங்களுக்கு குழப்பம் இருந்துச்சு, இப்போ தெளிவாயிருச்சுங்கிறாங்க சீனு. அதுக்கு காரணமே அப்பா தானே அப்படின்னு சீனு மணிவண்ணனை பார்த்து சிரிக்கிறாங்க. மணிவண்ணன் நடந்ததை நினைச்சு பாக்குறாங்க. டே சீனு, கொஞ்சம் இப்படி வான்னு தனியா கூட்டிட்டு போறாங்க. உன்னோட கோவத்துக்கு என்ன காரணம்னு தெரியும். நீ மாயாவை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமானதான்னு யோசிச்சுட்டு நிக்கிறேன்னு கேக்குறாங்க மணிவண்ணன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படி இருந்தா நான் எதுக்கு இங்க வந்து நிக்கிறேங்கிறாங்க சீனு. மாயா உன்னை மதிக்க மாட்டேங்கிறான்னு தானே நீ அவ மேல கோவப்படுறேங்கிறாங்க. எனக்கு அவ மேல கோவம் இருந்துச்சு, ஆனா எனக்காக அவ எவ்வளவு இழந்திருக்கான்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுதுங்கிறாங்க. கூட வாழ்றது மட்டும்தான் சந்தோஷம்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்ததா நான் கேட்டேங்கிறாங்க சீனு. அப்புறம் என்னடா மாயாவை ஏன் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க? என் மேல அவளுக்கு லவ் இருக்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா என் கல்யாணத்துக்கு அப்புறமா அவ கூட எனக்கு நிம்மதியா சந்தோஷமா வாழ்க்கை அமையுமானதான் தெரியலங்கிறாங்க சீனு. ஏய், உனக்காக வாழ்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா தாண்டா இருக்குங்கிறாங்க. ஆமா, எனக்கு வேணா சந்தோஷமா இருக்கும், ஆனா குடும்பத்துக்கு ஏத்தவளா இருப்பாளா? அம்மா கிட்ட எப்படி எல்லாம் சண்டை போட்டிருக்கா. அம்மா கிட்ட அவ விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறா. அவளுக்காக நான் அம்மாவை விட்டு கொடுக்க முடியாதுல்லப்பாங்கிறாங்க சீனு. டேய் சீனு, மாயா உனக்காக எவ்வளவு விட்டு கொடுத்துருக்கா. உன் பிரச்சனை என்ன? உங்க அம்மாவை எதிர்த்து பேசிட்டா மாயா, அவ்வளவுதானே உன் பிரச்சனை? சீனு, ஒரு விஷயத்த ஒரு பக்கம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா தப்பா தாண்டா தெரியும். ரெண்டு பக்கமும் தீர விசாரிச்சு அது என்னங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும்டா. கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லி மணிவண்ணனோட போனை எடுத்து காட்டுறாங்க. பேசுறதால ஃபுல் வீடியோவும் வருது. அம்மாவையும் அப்பாவையும் அவமானப்படுத்தி பேசியிருக்கீங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னு மாயா கேட்குறாங்க. நீ இல்லாதையெல்லாம் சொல்லலையே. உங்க அம்மா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நீ ஏன் என் பையனை கூட்டிக்கிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க பார்த்த? நாளைக்கு உங்களுக்கு பிறக்க போற குழந்தையும் ஓடி போய் தாண்டி கல்யாணம் பண்ணிக்கும். ஓடுகாலை குடும்பம் தானே நீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றாங்க பத்மா. இதை கேட்டதும் மாயாவுக்கு சுருன்னு கோவம் வருது. இதுக்கு மேல எங்க அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, உங்க மரியாதை கெட்டுரும். சாரு இந்த வீட்டு பொண்ணுங்கிறதுனால தான் நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன், இல்லைன்னா நானும் உங்களை திருப்பி பேசுற ரொம்ப நேரம் ஆகாதுன்னு மாயா சொன்னது எல்லாம் முழுசா அப்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க
இப்போ பாத்தியாடா மாயாவை உங்க அம்மா என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்கான்னு. இதுவே உங்க அம்மாவை யாராவது கேட்டா நீ சும்மா விட்டுருவியா? வாயை உடச்சு போட்டுருக்க மாட்டேன். மாயா இவ்வளவு தூரம் பொறுமையா இருந்தது ரொம்ப பெரிய விஷயம்டான்னு மணிவண்ணன் சொல்றாங்க. இப்பதான் சீனுவுக்கு புரியுது. சீனு மாயாவை இப்படி எல்லாம் பேசினா மாயாவுக்கு கோவம் வரும்னு தான் இப்படி கோவப்பட வச்சிருக்கா உங்க அம்மா. எல்லாமே பிளான் பண்ணிருக்காங்க. அதனாலதான் உனக்கு பாதி வீடியோவை மட்டும் அனுப்பியிருக்கா உங்க அம்மா. சாரு முழு வீடியோவையும் வச்சிருக்கா. அந்த போனை பார்த்துட்டு தான் நான் என் வீடியோவில் முழுசா ஏற்றி வச்சிருக்கேன். இந்த வீடியோ முழுசையும் பார்த்துட்டியெல்லாம் மாயாவை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டியல்ல. இப்போ உங்க அம்மா சொல்றதையும் கேட்க வேண்டாம், நான் சொல்றதையும் கேட்க வேண்டாம். உன் மனசாட்சிக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய். அதுக்கப்புறம் தான் தெளிவான முடிவா சீனு எடுத்து மாயா கையில மோதிரத்தப்பட்டிருக்காங்க. என்ன நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சிரிச்சுட்டே இருந்தா கல்யாணம் வரைக்கும் இப்படியே நிக்க வேண்டியதான். அடுத்த வேலையை பார்க்கலாங்கிறாங்க. சீனு பார்த்துக்கிட்டே இருக்காத, மோதிரத்தை போடுங்கிறாங்க. மாயா கையில மோதிரத்தை போடுறாங்க சீனு. இந்த பக்கமா மாயா நீயும் மோதிரத்தை போடுங்கிறாங்க. எதுக்காக என் மேல கோவப்பட்டேன், இப்போ எதுக்காக எனக்காக மாறி இருக்க எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா எப்பவும் என்ன நீ விட்டு போகணும்னு நீ நினைச்சதில்ல, நானும் நினைச்சதில்ல. நீ என் லைஃப்ல கிடைச்ச பெரிய கிஃப்ட். நான் உனக்கு எப்பவுமே மிஸ் பண்ண யாருக்காகவும் நான் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மோதிரத்தை போடுறாங்க மாயா. சாரு பார்த்துட்டு அப்படியே வெட்டுக்குன்னு திரும்பிட்டு நிற்கிறாங்க. சீனு மாயா 2 பேரும் சந்தோஷமா ரகுராம் ஜானகி 2 பேரோட காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. கிஷோர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் பாட்டிக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்க. மணிவண்ணன் பத்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. என்ன பத்மா அப்படியே பார்த்துட்டு நிற்கிற, நம்ம பையன் சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்க போறான், இந்த ஆசீர்வாதம் பண்ணணும் அர்ச்சனை ஆசி கொடுக்குறாங்க. சாமி மோதிரத்தை மாத்தியாச்சு, கல்யாண தேதியை நல்ல நாளா பார்த்து குறிச்சு கொடுங்கன்னு ரகுராம் கேட்கறாங்க. இதோ இப்பவே சொல்றேன்னு குறிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீனு கல்யாண வாழ்க்கையில மாட்டிக்க போற இன்னையில இருந்து அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்ங்கிறாங்க. கதிரேசன் மாப்பிள்ளை முகமெல்லாம் சிவந்திருக்கு, கல்யாணம் வெக்கமான்னு கேட்கறாங்க. டே சும்மா ரெடா வெக்கப்படுத்தாதீங்கிறாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் ரகுராம் ஜானகி கிட்ட பால் பாயசத்தை ரெடியான்னு கேட்கறாங்க. இதோ இப்போ எடுத்துட்டு வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி பத்மாவையும் பார்வதியும் போய் பால் பாயசம் எடுத்துட்டு வா, எல்லாத்துக்கும் ஊட்டி கொடுக்கலான்னு சொல்றாங்க. புவனேஸ்வரியும் பரமேசும் வெளியில வந்து பேசிக்கிறாங்க. என்னன்னு யார்கிட்ட பேசினேன்னு கேட்கறாங்க. அந்த லிங்கத்துக்கிட்ட தான் பேசினேன். சீனுவுக்கும் மாயாருக்கும் ஏதோ சண்டை வர மாதிரி பண்ணனாராமே, அதுல ஏதோ சொதப்பிச்சு போல இருக்கு, அதனாலதான் நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சதுங்கிறாங்க பரமேசு. அப்படின்னா சீனுவுக்கும் மாயாவுக்கும் தான் கல்யாணம் நடக்க போதாங்கிறாங்க. ஆமா, அந்த லிங்கத்தை நம்பி எல்லாம் எந்த பிரயோஜனம் இல்லை, நாம தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுங்கிறாங்க. அவசரப்படாத, அந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணதெல்லாம் போயிட போகுது. இல்ல புவனேஸ்வரி, நம்ம நினைச்ச மாதிரி அந்த மாயா வேற இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா அப்புறம் நம்ம நினைச்சதெல்லாம் எதுவுமே நடக்காதேங்கிறாங்க பரமேஸ்வரி. கொஞ்சம் பொறுமையா இரு, தனா கார்த்தியோட கல்யாணத்தை முதல்ல முடிச்சிடலாம், கல்யாணத்தை அது எப்படி நடக்குதுன்னு அப்புறம் பாத்துக்கலாங்கிறாங்க. ஒருவேளை 2 கல்யாணத்தையும் சேர ஒரே நிலையில வச்சுட்டா என்ன செய்யறதுங்கிறாங்க பரமேசு. அப்படியே நடந்தாலும் தனா கார்த்தி கல்யாணம் நடக்கணும், மாயா சீனுவோட கல்யாணம் நடக்கக்கூடாது. அது எப்படி நிறுத்த முடியும்னு கேட்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், பொறுமையா இரு, ஏதாவது பேசி சொதப்பி வச்சிடாதீங்கிறாங்க புவனேஸ்வரி. மாயா தனியா வந்து நிக்கிறாங்க. அப்ப சீனு வந்ததும் சீன்றாங்க. ஏய் என்னடா என்னை அள வைக்கிற மாதிரி நீ என்னென்னமோ பண்ணிட்டியல, எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா, உனக்கு இருக்குடா அப்படிங்கிறாங்க. அப்படியா என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க சீனு. உனக்கு அப்படியே கண்ணை செவக்க போகுதுங்கிறாங்க. ஏன் கிஸ்கீது கொடுக்க போறியான்னு கேட்குறாங்க சீனு. ஓ ஐயாவுக்கு அவ்வளோ வாசி இருக்கா, நீ பண்ணின வேலைக்கு உன்னை எல்லாம் கட்டி போட்டு பெரியப்பா சாட்டியாலேயே உன்னை அடிக்கணும், அதான் லைஃப்ல மாட்டிக்கிட்டேனே, இனிமே வாங்கிட்டே இருக்க வேண்டியதானுங்கிறாங்க சீனு. என்கிட்ட நீ மாட்டிக்கிட்டியா, நான் என்ன ராஜசியாடா? ஆமா நீ எனக்கு ராஜசி தானுங்கிறாங்க சீனு. ரொம்ப பூமரா இருக்கு போடங்கிறாங்க மாயா. இல்ல நான் கிட்ட வந்து ஒன்னு சொல்லணுங்கிறாங்க. என்ன சொல்ல போற, அங்க இருந்தே சொல்லுங்கிறாங்க. ஐ லவ் யூங்கிறாங்க. டே அதான் அன்னைக்கே சொல்லிட்டேடாங்கிறாங்க. ஏன் திரும்ப திரும்ப சொல்லக்கூடாதான்னு கேட்கறாங்க சீனு. என் வாழ்க்கை முழுக்க எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நான் சொல்லிட்டே இருப்பேங்கிறாங்க. ஏன் ரிங்கு மாத்தும் போது மெதுவா சொன்னீங்க அந்த மாதிரியான்னு கேட்கறாங்க. மாயாலாம் சத்தமா சொல்ல முடியாதுடாங்கிறாங்க மாயா. ஏன் சொல்ல முடியாது, இப்ப சொல்றேன் பாருன்னு ஐ லவ் யூ மாயான்னு சத்தம் போடுறாங்க. நல்ல நாள் குறிச்சு அதை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வர முகூர்த்தத்துல அருமையான நாள், ராமன் சீதா கல்யாணத்துக்கு உகந்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு தேதியை குறிச்சு சொல்ல ஆரம்பிக்க போகுது. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு சமையல் கட்டுக்குள்ள பால் காய்ச்சிட்டு இருக்காங்க. சீனுவுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது, சீனுவுக்கும் சாருக்கும் தான் கல்யாணம் நடக்கணும், இது எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பத்மா 2 கையும் பாலுக்குள்ள விட்டு ஐயோ அம்மான்னு கதறாங்க. பாலை கொட்டி விட்டுறாங்க. சுடுபாலில் விட்டதுனால கை வெந்து போயிருது. அம்மான்னு கதறிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே சமையல் கட்டுக்குள்ள ஓடி வந்து ஐயோ பத்மா என்னாச்சுன்னு பத்மாவை தூக்கிட்டு போறாங்க. அவசகுணமா இந்த காரியத்தை பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.